கடையை பார்த்தீங்களா? சூப்பர் சார், பிரமாதமாக இருக்குங்க. தினமும் காலையில் 300 டீ, மத்தியானம் 100 டீ, சாயங்காலம் 700 டீ. அது போக பலகாரம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா செலவும் போக தினமும் ஒரு 10,000 சாலிடாக ப்ராஃபிட் எடுத்து வச்சுருவாங்க. தினமும் 10,000 ரூபாவா? மாதத்துக்கு 3,00,000 ரூபா ஆச்சு சார். ஆமாம், பிரமாதமான பிஸ்னஸாக இருக்கே. ஆமாம், ஆமாம். இப்போ அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு, அப்புறம் அந்த பொருள்லாம் வாங்கி போட்டது ஒரு 7,00,000 இருக்குதுங்க. அப்புறம் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உங்கள் கையில் கொடுக்குறேன்ல, அதுக்கு ஒரு 3,00,000, மொத்தம் 10,00,000 என் கையில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்களே கடை எடுத்து நடத்தலாம். ஆமாம், இந்த பிஸ்னஸ் நல்லா ப்ராஃபிட் கொடுக்குது. அப்புறம் எதுக்கு என் கையில் கொடுக்குறீங்க? அது எனக்கு இந்தியன் கிளைமேட் செட் ஆக மாட்டேங்குதுங்க. வெயில் ஒத்துக்கல. அதனால் கனடாவில் போய் கூலாக செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். பரவாயில்ல சார், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி கனடா போக இருந்தவங்கள கடவுள் என் கண்ணு முன்னாடி காமிக்க வச்சிருக்காரு சார். ஆமாம், ரொம்ப நன்றி. எப்போ காசு கொடுக்குறீங்க? காசு கொடுத்துடலாம் சார், நாளைக்கே கொடுத்துடலாம் அட்வான்ஸு. யாருக்கும் கொடுத்துடாதீங்க. யாருக்கும் கொடுக்க மாட்டேன். யாருக்கும் உங்களை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன். கொடுத்தா உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல. நன்றி, ரொம்ப நன்றி. வாங்க. டெய்லி 300 டீ காலையில் ஓடும், மத்தியானம் 100 டீ ஓடுன்னு சொன்னியாடா. ஈய ஓடுறதுக்கே டைம் சரியாக இருக்குடா. கடன் சொல்லி கூட டீ குடிக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்கடா. ஸோ நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. இதை நம்பி என் வேலையை வேற விட்டுட்டேங்கடா. இப்போ நான் என்ன பண்ணுறது? எந்த வியாபாரமும் வெளியில் பார்க்கறக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கும்டா. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் அதோட கஷ்டம் என்னங்கிறது தெரியுது. இந்த பாடத்தை கற்றுக்கிறதுக்கு நான் கொடுத்த விலை 10,00,000 ரூபா.